பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அன்பானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு நாம் பக்தி விருத்தி உடையவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது நம்முடைய பக்தி அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும், குறைந்து போய்விடக்கூடாது, அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியமானது அதிகரிக்க வேண்டும். நம்முடைய ஜெபமானது அதிகரிக்க வேண்டும். நம்முடைய வேத வாசிப்பு என்பதும் அதிகரிக்க வேண்டும். இப்படியாக நாம் ஆண்டவரோடு கூட அதிகமாக இடைப்பட நம்முடைய பக்தியானது அதிகமாகிக் கொண்டே போகும், விருத்தியாகி கொண்டே போகும். இந்த பக்தி விருத்தி உண்டாகும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அதே சமயம் நம் ஆண்டவரை நெருங்க சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நம்மை வந்து சேரும். ஆனால் அதை கண்டு நாம பயந்து போய்விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. அந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராட தேவன் நமக்கு பலனை தருவார். அவருடைய ஆவியானவருடைய பலன் நமக்கு கிடைக்கும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி நம்ம ஜெயிக்கலாம். அதே சமயம் இந்த பக்தியானது அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த தடை வந்தாலும் நம்முடைய பக்தியை நாம் விருத்தியடைய செய்ய வேண்டும். இப்படியாக நம்முடைய பக்தி அதிகரிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல், அதாவது திரியேக தெய்வத்தின் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல் நமக்கு கிடைக்கும். கம்ஃபர்ட் நமக்கு கிடைக்கும். அவர் நமக்கு ஒரு கம்ஃபர்டராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை அரவணைக்கின்ற ஒரு ஆவியானவர். அவர் நம் கூடவே இருந்து நம் பக்தி அதிகமாக நம்முடைய தலையை உயர்த்துவார். நமக்கு அவர் ஒரு நிச்சயமாக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் தேற்றரவாளனே, எங்கள் துணையாளரே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நங்கூரமே, எங்கள் உயிரே, எங்களை ஒரு நாளும் மறவாதவரே, உமக்கே ஆராதனை செய்கிறோம். உமக்கே ஆராதனை.